வந்தே மாதரம். திமுக தேர்தல் அறிக்கையில கோயில் நிலங்களில் குடியிருப்பவங்களுக்கெல்லாம் நீண்ட காலம் குடியிருப்பவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு நீதிபதியை வச்சு குழு அமைப்பாராம். இவர் யாரு குழு அமைக்கிறதுக்கு? உச்ச நீதிமன்றத்திலே தெளிவா சொல்லிட்டாங்க, கோயில் சொத்தை காரணம் கொண்டு யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. கோயிலுக்கு எழுதி வச்சவங்க எழுதுற சொத்தை யாரும் கொடுக்க கூடாதுன்ட்டு கோயிலுக்கு எழுதி வச்சவங்க என்னத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க? ஐயா பெருமாளே, சிவனே, இந்த உலகம் உள்ளவரை, வையம் உள்ளவரை, வானம் உள்ளவரை, நீர் உள்ளவரை அப்படின்னு எல்லாம் எதெல்லாம் இருக்கிறத உலகம் அழிகிற வரைக்கும் இந்த சொத்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்கான். அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாம இவர் ஆட்டை போடுவாராம். நீண்ட காலம்னா என்ன அர்த்தம்? ஒரு வாரம் இவர் ஆர்டர் போடுவாரு, ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் ஒன்னு திமுக போய் ஆட்டை போட்டுருவான். கோயில் குளத்தை எல்லாத்தையும் ஆட்டை போட்டுருவான். போட்ட உடனே இவர் ஒன்ன தாய் உள்ளத்தோட வழங்கிடுவாரு அவங்களுக்கு. அப்புறம் கேனையனுங்க சில பேர் கோர்ட்டுக்கு போய் கையை கட்டி நிப்பானுங்க. அது ரைட்டு. தமிழ்நாடு பூரா இவர் ஏகப்பட்ட சொத்து கொள்ளடிச்சு வச்சிருக்காரு. தமிழ்நாடு பூரா இல்ல, உலகம் பூரா இந்த கோயில குடியிருக்கவங்கள இடத்துல அவங்களை கொண்டு அவர் சொத்துல வச்சுக்கிற வேண்டியதானே. அப்ப நாங்க நிறைய சம்பாதிச்சுட்டோம், வாங்க எல்லாரும் ஆயிரக்கணக்கான ஏக்கர்லாம் வாங்கி போட்டுக்கோம், எல்லாரும் அங்க வந்து குடியேறிக்கிட்டு சொல்ல வேண்டியதானே. இவர் சொத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பாராம், கோயில் சொத்தை ஊரானுக்கு தானம் கொடுப்பாராம். நல்ல கதையா இருக்குத. இந்த ஒரு விஷயத்துக்கு இவருக்கு ஏன் இந்த பயம் வந்துச்சுன்னா, இந்த அருள்மொழி வேங்கீஸ்வரர் கோயில் குளத்தை காண நான் ஒரு கேஸ் போட்டு வச்சிருக்கேன். அது ஆட்டையை போட்டு கூக்கா செல்வங்கிற திமுக காரன். அகஸ்தீஸ்வரர் கோயில் கொள்ளையெல்லாம் அந்த கோயில் எல்லாம் விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்கான். கபாலீஸ்வரர் கோயில் சொத்தையும் ஆட்டையை போட்டுக்கானுங்க, அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவருக்கு பயம் வந்துருச்சு. அடடா என்னடா இது எல்லாம் பிரச்சனை ஆயிடும் போலன்னு சொல்லி தான் இந்த அறிவிப்பு விடுறாரு. இந்த அறிவிப்பு அதுதான், இதுதான் காரணம், நான் தான் காரணம். அதனால இந்த தேர்தலில் இவரை ஓட விரட்டி அடிக்கணும். ஜெயஹிந்த்.